ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கிட்டு இருந்தா இந்தியா அமெரிக்க வர்த்தகத்துல இந்திய பொருட்கள் வந்து அதிகம் அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்குது. ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறதுனால நம் பொருட்கள் மீது வரி அதிகம் விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நமக்கு வர்த்தகம் பாதிக்கக்கூடும். ஸோ இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்பது ட்ரம்பின் குறிக்கோள். டர்க்கியும் ஈயும் ரெண்டுமே நேட்டோவோட நாடுகள் தானே, அமெரிக்காவோட ஒப்பந்தம் இருக்கிற நாடுகள் தானே. அவங்க மேலே ஏன் வந்து இவ்வளோ வரி விதிக்கல? $9 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து மருந்துகள் அனுப்புகிறது. அந்த மருந்துகளுக்கு விலை ஏறினால் அமெரிக்காவிலும் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அன்றாடம் வாங்கும் மருந்துகளின் விலை ஏறக்கூடும். இது அமெரிக்க வீழ்ச்சிக்கு காரணமாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் என்று சொல்வது நியாயமா, இல்லை உயிர் தியாகம் செய்வது என்று சொன்னது நியாயமா, இல்லை செத்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள், அவர்கள் தீவிரவாதிகளா? அந்த வார்த்தை தவறல்லவா? இந்தியன் ஆர்மி ஹஸ் பீன் பீட்டன் அப் அப்படின்னாங்க. இந்திய ஆர்மியை உதைத்தார்கள். சார், அவர் மோடியை வெறுக்கலாம், பிஜேபியை வெறுக்கலாம், நாட்டை வெறுப்பது நல்லதில்லை. நாட்டின் இராணுவத்தை கொச்சைப்படுத்துவது நல்லது. முந்தின நாள் வந்து ட்ரம்ப் ஒரு பொய் சொல் நபர், பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதாரம் டெட் எக்கானமின்னு சொன்ன உடனே ஆமாம், ட்ரம்ப் சொன்னபடி இந்தியா டெட் எக்கானமி தான் அப்படின்னால் அப்படி ஒரு பொய்யர் சொன்ன கருத்து எப்படி உண்மையாகும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாதுகாப்புத்துறை நிபுணரான திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தியை வந்து ஆளும் கட்சி பாஜக வந்து ரொம்ப போட்டு அடிக்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் தொடங்கி அது எல்லாமே. ஆனால் ராகுல் காந்தி நாடாளுமன்ற விவாதத்தின் போது சொன்ன ஒரு பெயர் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு பெயர். தற்பொழுது ட்ரம்ப்பு கிட்ட இந்தியா வந்து அதிகம் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறதாகவும், தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விவாதங்கள் விமர்சனங்கள் அவரை பெரிய லெவலுக்கு பாதிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கச்சா எண்ணெயினுடைய வரியை இன்னமும் நான் உயர்த்த போகிறதா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனுடைய பின்னணியில் அப்போது விலைவாசி இன்னும் ஏறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க போறதில்லை. அப்புறம் ஏன் ட்ரம்ப் அப்படி சொல்லணும்? ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கிட்டு இருந்தா இந்தியா அமெரிக்க வர்த்தகத்துல இந்திய பொருட்கள் வந்து அதிகம் அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்கிறது. ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறதுனால நம் பொருட்கள் மீது வரி அதிகம் விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நமக்கு வர்த்தகம் பாதிக்கக்கூடும். இதுதான் ட்ரம்பின் போக்காக இருக்கிறது. ஸோ இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்பது ட்ரம்பின் குறிக்கோள். அது நிறுத்துவதால் அவர் எண்ணெய் நிறுவனங்களுக்கு, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெரிய லாபம் அடையக்கூடும். ட்ரம்பின் தேர்தலின் போது, அமெரிக்க தேர்தல் நடந்தபோது எண்ணெய் நிறுவனங்கள், அங்கே இருக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் அவர் கட்சிக்கு கிட்டத்தட்ட $219 மில்லியன் அளவுக்கு நிதி கொடுத்தது. ட்ரம்பின் ஜனாதிபதி தேர்தலுக்கு $23 மில்லியன் நிதி கொடுத்தது. ஸோ இப்பொழுது அவர் யாரிடமிருந்து நிதி பெற்றாரோ அவர்களுக்கு விசுவாசமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமெரிக்க மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பதாக அமெரிக்கர்களை தெரிவிக்கிறார்கள், நான் தெரிவிக்கல. ஜெஃப்ரி சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருக்காரு. அவர் பெரிய ஒரு எக்கானமிஸ்ட்டு, ஒரு எக்ஸ்பர்ட்டு இந்த அஃபேர்ஸ்ல எல்லாம், ட்ரேடு, காமர்ஸ் இதிலெல்லாம் அவர் நேற்று பேசியிருக்காரு. அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் வந்து அமெரிக்க மக்களின் அத்தியாவசிய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யாதவாறு பிரச்சனைகளை முன்வைக்கிறார், இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், இது அமெரிக்க வீழ்ச்சிக்கு காரணமாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சில தரவுகளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பற்றி நான் அப்புறம் வரேன். நான் தரவுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சில தரவு சொல்கிறேன். அதாவது EU அமெரிக்கா மீது போட்டிருந்த வரி இதுக்கு முன்னாடி சராசரி 1.35%. அமெரிக்கா EU மீது போட்டிருந்த வரி 1.47% இதுக்கு முன்னாடி. ஜப்பான் US மீது போட்டிருந்த வரி கிட்டத்தட்ட 3%. US ஜப்பான் பொருட்கள் மீது போட்டிருந்த வரி கிட்டத்தட்ட 1.5%.
அமெரிக்காவில் உள்நாட்டு சர்வீஸ் பேஸ் செக்டார் இதிலேருந்து வரக்கூடிய வரியிலிருந்து வரக்கூடிய வருமானம் 11%. ஓகேவா? இது ஒரு தரவுன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். யூ வந்து யூரோப்பியன் யூனியன், இவரின் நம்பிக்கைக்குரிய யூரோப்பிய யூனியன், இன்று ட்ரம்ப் சொன்னதெல்லாம் கேட்டு 15% வரைக்கும் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ண யூரோப்பியன் யூனியன் 67.5 பில்லியன் யூரோக்கள் அளவுக்கு ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்துள்ளது கடந்த ஆண்டு. அதே போல் EU 17.2 பில்லியன் யூரோ அளவுக்கு சர்வீசஸ்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா சர்வீசஸ்க்கும் அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்துள்ளது. இது இல்லாமல் EU வந்து LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாயு, அந்த எரிவாயு வந்து கிட்டத்தட்ட 2024 வருடம் 16.5 மில்லியன் டன் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது. இது 2022 போர் தொடர்ந்த ஆண்டில் இருந்து எவ்வளோ அதிகம்டான்னா 1.4 மில்லியன் டன் அதிகம். 22 அது 15.1 மில்லியன் டன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ போர் புரிஞ்சிட்டு இருந்தா ரஷ்யா செய்யறது தவறு என்றால் யுக்ரைன் மேல் ரஷ்யா படையெடுத்தது தவறு, அங்கே மக்களை கொன்று குடிக்கிறார்கள், இதெல்லாம் தவறுன்னு சொன்னா அப்போ ஏன் வந்து இவ்வளோ வர்த்தகத்தை வச்சுட்டு இருக்காங்க? ஏன் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க? சரி, இன்னொரு தரவு சொல்றேன் நான். யூஎஸ் வந்து யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லிட்டு யுரேனியம், அதாவது அவங்களோட அணு உலைகளுக்கு தேவையான எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. இது இல்லாமல் அவங்களோட உரங்கள், கெமிக்கல் உரங்கள், ஃபர்டிலைசர், அதை வந்து ரஷ்யாவிடம் இன்றளவும் வாங்கி கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் யூஎஸ் வந்து பெலடியம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான தாது பொருள், மினரல், அந்த மினரலை வந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறது. பேட்டரிஸ் பண்ணுறது பெலடியம் தேவை. இது விட்டுருங்க, இந்தியா மாத்திரம்தான் என்ன வாங்குதுன்னு அப்படியே வச்சுக்கலாம். இந்தியா மீது வரி ஏற்றின அதே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்றத இன்னொரு வழி மூலம் நான் சொல்கிறேன். க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் ரூபத்தில் சைனாவுக்கு வந்து ரஷ்யா 47% வித்துட்டு இருக்கு, இந்தியாவுக்கு 38%, EUக்கு 6%, டர்க்கிக்கு 6%. டர்க்கியும் EUவும் ரெண்டுமே நேட்டோவோட நாடுகள் தானே, அமெரிக்காவோட ஒப்பந்தம் இருக்கிற நாடுகள் தானே, அவங்க மேலே ஏன் வந்து இவ்வளோ வரி விதிக்கலை? சரி, அது போனால் போகுது. ஆயில் ப்ராடக்ட்ஸ், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ், டர்க்கி வந்து 26% வாங்குது ரஷ்யா கிட்ட இருந்து. சைனா கிட்ட இருந்து 13%, பிரேசில் கிட்ட இருந்து 12% வாங்குது. இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன நேச்சுரல் கேஸ், LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் 16.5 மில்லியன் டன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து. அது எவ்வளோ தெரியுமா? ரஷ்யா உற்பத்தி செய்கிற மொத்த திறனில் 51% EU வாங்கிட்டு இருக்கு LNG. இப்போ போர்க்காலத்தில் 51% அது. அடுத்து சைனா வாங்கிட்டு இருக்கு 21%. அதுக்கு அடுத்து ஜப்பான், அமெரிக்காவின் உற்ற நண்பன், நெருங்கிய நண்பனான ஜப்பான் 18% வாங்கிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து. இது இல்லாமல் பைப்லைன் மூலம் கேஸ் போகிறது வந்து எவ்வளோ தெரியுங்களா? 37% EUக்கு போயிட்டு இருக்கு, சைனாக்கு 30% போயிட்டு இருக்கு, டர்க்கிக்கு 27% போயிட்டு இருக்கு. இதில் ஏதாவது இந்தியா இருக்கா? உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தகவலாக நான் சொல்கிறேன். அமெரிக்காவோட தூதர் இந்தியாவில் இருந்தவர், அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். நாங்கள் தான் சொன்னோம் குறைந்த விலைக்கு $60 என்று நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கி சுத்திகரித்து உலகம் முழுவதும் கொடுக்கட்டும் அப்படின்று. ஏன்னா சவுதி அரேபியா மற்ற நாடுகள் உற்பத்தி செய்யும் எண்ணெயை யூரோப்புக்கு திசை திருப்பியதனால், அமெரிக்கா வாங்க நேரிட்டதனால் மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் பற்றாக்குறை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு கட்டாயம் வந்தது. அப்பொழுது இந்தியா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரஷ்யாவிடம் நல்லுறவு இருப்பதனால் அந்த எண்ணெயை வாங்கி மற்றவர்களுக்கு விற்கட்டும் அப்படின்ட்டு அமெரிக்கா தான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு எரிக் கார்செட்டியே சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ வரியை உயர்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதனால விலைவாசி உயருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல, அதிக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்தியாவில் விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ எங்கே உயரும்? அமெரிக்காவில் உயரும். அமெரிக்கா வந்து $9 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து மருந்துகள் அனுப்புகிறது.
அந்த மருந்துகளுக்கு விலை ஏறினால் அமெரிக்காவிலும் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அன்றாடம் வாங்கும் மருந்துகளின் விலை ஏறக்கூடும். அதற்கு மாற்று மருந்துகளோ இல்ல மாற்று உற்பத்தி திறனோ அமெரிக்கா வளர்த்துக் கொள்ளவில்லை. இது யாரை பாதிக்கும்? அமெரிக்க மக்களை பாதிக்குமா, இந்தியாவை பாதிக்குமா? ஆமாம், இந்தியாவுக்கு பாதிப்புண்டு. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குறது பொருட்கள் கம்மியாகலாமே தவிர்த்து, ஆனால் இந்த பொருட்களை வாங்கும் இதை விட்டா வர வழி இல்லைன்னும் போது வாங்கி தானே ஆகணும் சார். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம மாத்திரம்தான் சீப்பஸ்ட் சப்ளையர், நம்ம மாத்திரம்தான் இருக்கும்போது அவன் இதை விட்டா வர வழி இல்லைன்னா இது தானே வாங்குவான். அப்போ இதால பாதிக்கப்படுறது அமெரிக்க மக்கள் தானே. இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? இன்னொரு விவரத்தை சொல்றேன். 0.32% இந்தியாவின் பொருளாதாரத்தில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தும். 0.32%. இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் 6.8-7%. இதுல 0.32 அப்படின்னா எவ்வளோ? அவ்வளவுதான் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். இது ஷார்ட் டேர்ம் பாதிப்பாக இருக்கும். தற்காலிகமான ஒரு இக்கட்டில் இந்தியாவை தள்ள முடியும். அதுவும் சிறிய இக்கட்டு தான். இந்தியா மீது இது மாதிரி வர்த்தக தடைகளை விதிப்பதும் வர்த்தக பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் அமெரிக்காவின் இயல்பான போக்கு. லிண்டன் ஜான்சன் காலம் முதல், நிக்சன் காலம் முதல், அதுக்கப்புறம் ஜார்ஜ் புஷ் சீனியர் காலத்தில், கிளின்டன் காலத்தில் நம் அணு ஆயுத சோதனை மேற்கொண்ட போது, இப்பொழுது ட்ரம்ப் காலத்தில் ஒவ்வொரு முறையும் இந்தியாவை இது மாதிரி அச்சுறுத்தலுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளது. 60களில் நமக்கு இருந்த பிரச்சனைகள் அதிகம். உணவு பற்றாக்குறை இருந்ததால் சில நேரங்களில் அமெரிக்காவின் போக்கை நாம் வர வழியில்லாமல் சகித்து கொண்டோம். ஆனால் அதுவே 70களில் நாம் கொஞ்சம் முன்னேறி தன்னிலை பெற்ற நாடாக, குறிப்பிட்டு உணவு உற்பத்தியில் தன்னிலை பெற்ற நாடாக மாறிய பிற்பாடு அமெரிக்கா சொல்ற பேச்சையோ அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கோ அஞ்சுவதை குறைத்து கொண்டோம். அதே 80களில் நம் பொருளாதார சூழ்நிலை சரியில்லாத போது, அப்பொழுது நம் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு உலக வங்கியில் வைக்க நிர்பந்தித்தது அமெரிக்கா போன்ற நாடுகள் தான். அதற்கப்புறம் நாம் பொருளாதார தாராளமயமாக்கும் கொள்கையை கையில் எடுத்த பிற்பாடு இன்று நாம் ஒரு பொருளாதாரமாக, 4வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிற பொருளாதாரத்தை ட்ரம்ப் டெட் எக்கானமி அப்படி என்று சொல்வது எந்த விதத்தில் ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு அழகு சேர்க்கிறது? அப்படி என்றால் ஜப்பான், அவரின் நெருங்கிய நாடு, என்ன வாங்குகிறது என்று சொன்னேன். டர்க்கி என்ன வாங்குகிறது என்று சொல்றேன். EU என்ன வாங்குகிறது சொல்றேன். அப்போது அந்த எக்கானமிகள் கூட டெட் எக்கானமிகளா? இது ட்ரம்ப் தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, தன் சுயநலத்தின் காரணமாக, தான் எண்ணெய் நிறுவனங்கள் கிட்டே இருந்து வாங்கி அவர்களுக்கு இந்தியா மூலம் ஒரு பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்த வேண்டும், அவர்கள் கொடுக்கும் எண்ணெயை இந்தியா வாங்க வேண்டும், அதனால் இங்கே விலை உயர்வு ஏற்பட வேண்டும், அதனால் இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்பட வேண்டும், தேக்க நிலை ஏற்பட வேண்டும், இந்தியாவின் பொருளாதாரம் வளரக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் எடுக்கும் முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ ராகுல் காந்தி அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அதில் ஒரு விஷயம் தற்பொழுது சொல்லியிருக்காங்க, இந்தியர் யார் என்று முடிவெடுக்கும் ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். லிட்டரலாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு படிச்சிடுறேன். இந்திய ராணுவம் குறித்து ராகுல் காந்தி தவறாக எதுவும் கூறவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை ராகுல் காந்திக்கு உள்ளது. யார் உண்மையான இந்தியன் என முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. சீனாவுடனான எல்லை மோதல் விவகாரத்தில் ராகுலின் கருத்து தொடர்பான வழக்கில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி கூற மாட்டீர்கள் என நீதிமன்றம் கூறிய கருத்திற்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கருத்து. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கருத்தை அதற்கு முகாந்திரம் இருக்கு என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் நான் கேட்பது ஒரே கேள்வி, அவர் சொல்லாடல் என்ன, அவர் உபயோகித்த வார்த்தைகள் என்ன? பாடி லாங்குவேஜா? இல்ல, அவர் உபயோகித்த வார்த்தைகள், பிரயோகங்கள். இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் என்று சொல்வது நியாயமா, இல்ல உயிர் தியாகம் செய்வது என்று சொன்னது நியாயமா, இல்லை செத்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள், அவர்கள் தீவிரவாதிகளா? நாம் தீவிரவாதிகளை கொன்றோம் அப்படின்வோம். இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பணி நிமித்தமாக நம் எல்லையை காக்கும் போது நம் நாட்டுக்காக போராடி தன் உயிரை கொடுத்தால் அது தியாகம் என்று சொல்லுவோமா, இல்லை கொன்றது என்று சொல்லுவோமா? சொல்லுங்க சார். அந்த வார்த்தை தவறல்லவா? இந்தியன் ஆர்மி ஹஸ் பீன் பீட்டன் அப் அப்படின்னாங்க.
இந்திய ஆர்மியை உதைத்தார்கள். இது இந்திய மக்களிடையே நம் இராணுவத்தின் மீது வைத்து கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நம் இராணுவத்தின் மீது வைத்துள்ள மரியாதையும் ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு எம்பி, எங்கள் வீட்டில் எத்தனை பிரதமர்கள் வந்தார்கள் என்று தெரியுமா என்று அவருக்கு அவரே பறைசாட்டி கொள்ளும் ராகுல் காந்திக்கு இது புரியாதா? இல்லை தெரியாதா? இல்லை பிரியங்கா காந்திக்கு இது புரியாதா? எந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது? இது முதல் முறையா? இதற்கு முன்னாடி எதே பாராளுமன்றத்தில் என் பேச்சை கேட்டிருந்தால் 5 பெண்கள் விழுந்திருக்காது, விமானங்களை தொலைத்திருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் ஏதாவது தரவை கொடுத்தாரா? இல்லை, இப்பே தரவுகள் தான் கேட்குறாங்க நீதிமன்றம். இப்போ சீனாவினுடைய எல்லை வந்து இந்தியா வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. சார், அவர் முதல்ல சொன்ன கருத்து 2000 கிலோமீட்டர் போச்சுன்னாரு, அதுக்கப்புறம் 4000ன்னாரு, அதுக்கப்புறம் 44,000ன்னாரு. என்ன தரவு அவர் கொடுக்கிறார்? 44,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் போய்விட்டது சைனாவுக்கு. அதற்கு முன்னாடி 4,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போய்விட்டது. அதற்கு முன்னாடி 2,000 ஸ்கொயர். சரி, எது உண்மை? உண்மையை நான் சொல்லட்டுமா? அவர் தாத்தா காலத்தில் நாம் அருணாச்சல் பிரதேசில் ஒரு சின்ன பகுதியையும், லடாக், இப்ப இருக்கக்கூடிய லடாக் ஏரியா, அக்சாய்சின், ஈஸ்டர்ன் லடாக் பகுதிகளையும் நாம் தொலைத்தது உண்மை. நேரு 62 போரில் தோத்தது உண்மை. இந்திய இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களையும் இந்திய இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளாதது நேரு அரசாங்கம் என்பது உண்மை. சைனாவை நம்பி பஞ்சஷீல் என்று இந்தி சீனி பாய் பாய் என்று சொல்லி சீனர்கள் நம் முதுகில் குத்திய போது செயலற்ற, நிர்கதியற்ற ஒரு பிரதமராக நேரு செயல்பட்டார் என்பது உலகறிந்த உண்மை. அதற்கு ஒரு நிதர்சனமான உண்மை, மை ஹார்ட் கோஸ் டு நார்த் ஈஸ்ட் பீப்புள் அப்படி என்று சொன்னார். சைனா வந்து நார்த் ஈஸ்டை நெருங்கிய போது இதெல்லாம் பொய்யா? என் நாட்டுக்கு இராணுவமே தேவையில்லை என்று அறிவித்தார் நேரு, அது பொய்யா? சோ அவர் கொள்ளுத்தாத்தாவின் வழியில் தான் ராகுல் காந்தி நடக்கிறார் என்றால், சைனாவை அவர் அதிகம் நம்புகிறார் என்றால், அது இந்த நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கும் செயலாக மக்கள் பார்க்கிறார்கள். அரசு மட்டுமல்ல, இப்பொழுது நீதிமன்றமும் அப்படித்தான் கருதி உள்ளது. அதனால்தான் ராகுல் காந்திக்கு இந்த வார்த்தை ஆப்ஷர் டிக்டா அப்படின்வாங்க, அதாவது அப்சர்வேஷன், அவர்கள் மனதில் பட்டதை அவர்கள் கூறியுள்ளார்கள். அது எழுதப்பட்ட, அவர் மீது எழுதப்பட்ட தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனால் அவர்கள் பார்வையில் அவர் பேசிய கருத்தானதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அவர்கள் ஒரு இந்தியராக இருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லியுள்ளார்கள். ஒரு இந்திய குடிமகன் தன் இராணுவ வீரர்களை கொன்றுவிட்டார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக எம்பியாக இருக்கும் நபர். அப்போது சொன்னப்போ அவர் எம்பி இல்லை, பட் இப்பொழுதாவது அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறாரா அவர் போக்கை? அட்லீஸ்ட் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அல்லவா? அது கூட இல்லையே. முந்தினாள் வந்து ட்ரம்ப் ஒரு பொய் சொல் நபர், பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதாரம் டெட் எக்கானமின்னு சொன்ன உடனே, ஆமாம் ட்ரம்ப் சொன்னபடி இந்தியா டெட் எக்கானமி தான் அப்படின்னால், அப்படி ஒரு பொய்யர் சொன்ன கருத்து எப்படி உண்மையாகும்? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? அவரை நீங்களே வந்து பொய்யர்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அரச சொன்ன ஒரு கருத்தை இப்ப ஏத்துக்கிறீங்க. அப்போ ஒரு பொய்யர் சொன்ன கருத்தை உண்மைன்னு எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? ஒண்ணு அது உண்மையா இருக்கணும், இல்ல இது உண்மையா இருக்கணும். அப்ப பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள்னு எடுத்துக்கிறாரா? சார், அவர் மோடியை வெறுக்கலாம், பிஜேபியை வெறுக்கலாம், நாட்டை வெறுப்பது நல்லதில்லை. நாட்டின் இராணுவத்தை கொச்சைப்படுத்துவது நல்லதில்லை. எதிர்கட்சியாக அரசை எல்லா விதத்திலும் அவர் நிர்பந்தப்படுத்தலாம், எல்லா விதத்திலும் அரசுக்கு எதிராக கேள்விகளை வைக்கலாம், எல்லா விதத்திலும் அரசை அவர்கள் பணியை செவ்வனையே செய்கிறார்களா இல்லையா என்று அதை கூர்மையாக கவனித்து அந்த தீர்மானங்களை, அரசுக்கு எதிரான தீர்மானங்களை மக்களவையில் அவர் எடுத்துட்டு வரலாம். அந்த அதிகாரமும் அங்கீகாரமும் அவருக்கு வழங்கப்படும். அதனால்தான் அவர் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அதை விட்டு மீடியாவுக்கு வந்து வாய்க்கு வந்துவதை அவர் பேசுவது எப்படி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? பல்வேறு சமயங்களில் நாம் இந்தியாவிலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் ஒரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அன்றிருந்த இந்திய அரசாங்கத்தின் கையோடு கைகோத்துதான் செயல்பட்டுள்ளார்கள். நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. உதாரணங்கள் நான் என்னால் கூற முடியும். 71 போரில் அன்றிருந்த ஜனசங்கம் ஆகட்டும், அன்றிருந்த மற்ற கட்சிகள் ஆகட்டும், அரசுக்கு பக்கம்தான் நின்றார்கள். அரசுக்கு எதிராக இந்திரா காந்தி போர் செய்யக்கூடாது, அது பக்கத்து நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன் போருக்கு போகிறீர்கள் என்று கேட்கவில்லை.
அங்கே உயிர் நீத்த வீரர்கள் இத்தனை பேர் செத்துட்டாங்க, பாகிஸ்தானியர் கொன்று விட்டார்கள் என்று சொல்லவில்லை, வீரமரணம் அடைந்தனர் என்று தான் சொல்கிறார்கள். இதே காங்கிரஸ் 1999 கார்கில் போர் முடிந்த பிற்பாடு அந்த போரில் அரசு தோல்வி அடைந்தது என்று சொன்னார்கள். ராணுவம் தோல்வி அடைந்தது சொல்ல, அரசு தோல்வி அடைந்தது என்று சொன்னார்கள். அது எப்படி அரசு தோல்வி அடைய முடியும்? ராணுவ வெற்றி அடைஞ்ச போர்ல அரசு எப்படி சார் தோல்வி? அரசும் ராணுவம் என்பது அரசின் கீழ் தான் இயங்கும் ஒரு அமைப்பு. அதனால்தான் அந்த தேர்தலை அவர்கள் தோத்தார்கள். இது அவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல, இது அவர்கள் பழக்கமாக கொண்டுள்ளார்கள். இதே அடல் பிஹாரி வாஜ்பாய் 1993 ஜெனீவாவில் நமக்கு எதிராக பாகிஸ்தான் மனித உரிமை மீறல் பிரச்சனையை எடுத்துட்டு வந்தப்போ, அப்பொழுது இந்தியாவின் பிரதிநிதியாக திரு நரசிம்மராவ் அவர்கள், அன்றைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களை அனுப்பி வைத்தார். தோளோடு தோள் நின்று சல்மான் குர்ஷிதுடன் நின்று அவர் இந்தியாவின் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்து பாகிஸ்தானின் வாதங்களை தவிடுபடியாக்கினார். வரலாறு கூறும் உண்மை இது. அதற்கு அவர்கள் கேட்ட கேள்வி, பாகிஸ்தானியர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எங்க நாட்டில் இது நடக்காது, அதனால்தான் உங்க நாட்டில் ராணுவ ஆட்சி வருகிறது, எங்கள் நாட்டில் ஜனநாயகம் தலைத்து நிற்கிறது என்று சொன்னார் அவர். என் நாட்டில் அவர் எனக்கு எதிர்கட்சி, அவர் ஆளுங்கட்சியில் இருக்கிறார், நான் எதிர்கட்சியில் இருக்கேன். ஆனால் என் நாட்டு ஒற்றுமைக்கும் என் நாட்டின் இறையாண்மைக்கும் சேதம் விளைவிக்கும் செயலில் நீங்கள் ஈடுபட்டால் அதை நான் எதிர்ப்பேன், என் அரசோடு நான் நிற்பேன் என்றார். இந்த போக்கை ராகுல் காந்தியிடம் நாம் பார்க்க முடிகிறதா? அதுதான் பிரச்சனை. ஓகே, அரசை எதிர்ப்பதற்கும் நாட்டை எதிர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளாத வரை இது மாதிரி அவருக்கு கோர்ட்டுகள் மூலமோ மக்கள் மூலமோ பாடங்கள் புகட்டப்படும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஜெயின், நன்றி.